சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1950களின் தொடக்கத்தில் எம்ஜிஆர், அலிபாபா, மலைக்கள்ளன் போன்ற அதிரடி திரைப்படங்களின் மூலம் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்திருந்தார். அதே காலகட்டத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பராசக்தி திரைப்படம் மூலம் திரையுலகில் அடியெடுத்து வைத்தார். அவரது புரட்சிகரமான நடிப்பு மற்றும் வசன உச்சரிப்பு நடிப்பை பற்றிய மக்களின் பார்வையை முற்றிலுமாக மாற்றியது. இதனால் பெரும்பாலான தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் சிவாஜி கணேசனுடன் பணியாற்ற ஆர்வம் காட்டியுள்ளனர். இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரின் திரையுலக வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது என பலர் பேசிக்கொண்டனர். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எம்ஜிஆர் தனது திறமையை நிரூபிக்க ஒரு தைரியமான முடிவை எடுத்தார். அவர் தனது சொந்த படமான நாடோடி மன்னன் திரைப்படத்தை தானே தயாரித்து இயக்கினார். இந்த முயற்சி எம்ஜிஆரின் திரை வாழ்க்கையின் ஒரு பெரிய சூதாட்டமாக பார்க்கப்பட்டது. மக்கள் இதை ஒரு தவறான முடிவு என்று கூட பேசினர். ஆனால் நாடோடி மன்னன் திரைப்படம் ஒரு மாபெரும் வரலாற்று வெற்றியை பெற்றது. இந்த ஒரு திரைப்படம் சிவாஜி கணேசன் ஆதிக்கம் செலுத்தியதாக கருதப்பட்ட ஒரு சகாப்தத்தில் எம்ஜிஆரின் புகழை மீண்டும் உச்சத்திற்கே கொண்டு வந்தது. இந்த வெற்றி எம்ஜிஆருக்கு வேறு யாருடைய உதவியும் தேவையில்லை, தனியாகவும் வெற்றி பெற முடியும் என்பதை நிரூபித்தது. இந்த வெற்றியை தொடர்ந்து படப்பிடிப்பு தளத்தில் இயக்குநர்கள் உட்பட அனைவராலும் எம்ஜிஆர் மிகுந்த மரியாதையுடன் நடத்தப்பட்டார். நாடோடி மன்னன் வெற்றிக்குப் பிறகு எம்ஜிஆர் ஒரு முக்கியமான மேற்கோளை கூறினார். நீங்கள் அரண்மனையிலிருந்து மக்களை பார்ப்பவர்கள், ஆனால் நான் மக்களுடன் வாழ்ந்து அரண்மனையை உற்று நோக்குபவன். இந்த மேற்கோள் மக்கள் மத்தியில் அவருடைய தனித்துவமான பிம்பத்தை மேலும் வலுப்படுத்தியது. சிவாஜி கணேசன் தனது புரட்சிகரமான நடிப்பால் ஒரு சகாப்தத்தை உருவாக்கிய போது, எம்ஜிஆர் ஒரே ஒரு படத்தின் மூலம் தனது பலத்தையும் மக்கள் மத்தியில் தனக்கிருந்த செல்வாக்கையும் நிரூபித்து மக்கள் திலகமாக அடியெடுத்து வைத்தார். அந்த படத்திலிருந்துதான் அவருக்கு மக்கள் திலகம் என்று பெயர் வந்தது என்று அனைவரும் சொல்கிறார்கள். இது உண்மையா பொய்யா, இல்லை இது மாற்றுக்கருத்தா என்பதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இனிமே சிவாஜி தான் எம்ஜிஆர் கதை முடிந்தது என மக்கள் பேசியதை ஒரே ஒரு படத்தில் எம்ஜிஆர் எப்படி மாற்றினார் என்பது குறித்து தான் ரஜினி ஒரு மேடையில் இந்த சம்பவத்தை பற்றி பேசியுள்ளார். இது டூரிங் டாக்கீஸ் யூடியூப் பக்கத்தில் பகிரப்பட்டுள்ளது. நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.